ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலாட்டா விருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மீன் குழம்பு. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம சங்கரா மீனை வச்சு எப்படி மீன் குழம்பு பண்றதுன்னு பார்க்கலாங்க. இன்னைக்கு நான் 1 கிலோ அளவுக்கு சங்கரா மீனை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நீங்க இந்த மாதிரி முழு மீனாவோ இல்ல சிறு சிறு துண்டுகளாவோ போட்டு மீன் குழம்பு வைக்கலாம். ஒருவேளை நீங்க முழு மீனா போடுறதா இருந்தா இந்த மாதிரி தலைக்கிட்ட கட் பண்ணி உள்ள இருக்க குடலெல்லாம் சுத்தமா எடுத்து கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க. மீனை தலையோட சேர்த்து நம்ம குழம்பு வைக்கிறப்போ அது ரொம்ப டேஸ்டாகவும் ரொம்ப சத்தானதாகவும் இருக்கும். இன்னைக்கு நம்ம மண் சட்டியில தாங்க மீன் குழம்பு வைக்க போறோம். சட்டி நல்லா சூடானோன்னு அதில் இப்போ நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். மீன் குழம்பு, வத்த குழம்பு இதெல்லாம் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணுறப்போ ரொம்ப மணமாகவும் ருசியாகவும் இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானோன்னு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்துக்கலாங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்தோன்னு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தையும் சேர்த்துக்கலாம். வெந்தயமும் ஜீரகமும் கொஞ்சம் பொன்னிறமாக மாறினோன்னு அதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சுக்கலாங்க. இது கூட இப்போ நம்ம தட்டி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் வதக்கிட்டு இதை ஒரு 5 நிமிஷம் மூடி வேக வச்சிடலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடணும். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கணும்னு அதில் நம்ம சிறு துண்டுகளாக கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்து வதக்க போகிறோம். நமக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாங்க. தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறோம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் தண்ணியை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க. ஒரு எலுமிச்சைப்பழ அளவுக்கு புளி எடுத்து அதை இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கணுங்க. இந்த புளி கரைசலை நம்ம வதக்கி வச்சிருக்க அந்த மசாலாவோட வடிகட்டி சேர்த்துக்க போறோம். இந்த புளிக்குழம்பு ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். குழம்பு நல்லா கொதிச்ச உடனே எண்ணெய் மிதந்து மேலே வரும். இந்த சமயத்துல இதுல மீனை சேர்க்க போறோம். குழம்புல மீனை சேர்க்கிறப்ப அடுப்பை சிம்ல வச்சுக்கோங்க. மீன் சேர்த்ததுக்கு அப்புறம் குழம்ப கிளறி விட்டுட்டே இருக்க கூடாது. நம்ம குழம்ப கிளறி விட்டுக்கிட்டே இருந்தா மீன் கரைஞ்சிடும். குழம்புல மீனை சேர்த்தோன்னு ஒரு 5 நிமிஷம் குழம்ப கொதிக்க விட்டா போதும். இது சுவையான மீன் குழம்பு தயார். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் நம்புறோம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம கலாட்டா விருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.